அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பங்குனி உத்திரத்தினுடைய விரத முறைகள் மற்றும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம எப்படி பூஜை செய்யணும், அதோட எந்த நெய்வேத்தியம் முருகப்பெருமானுக்கு அந்த அன்னைக்கு நம்ம நெய்வேத்தியம் படைக்கணும், இன்னொன்று அந்த அன்னைக்கு என்ன நம்ம பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும், இன்னொன்று அந்த அன்னைக்கு எத்தனை தீபங்கள் நம்ம ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். நம்ம அந்த அன்னைக்கு பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம திருமண வாழ்வில் இருக்கிறவங்க, திருமண பந்தத்தில் புதிதாக போகணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த காத்திருக்கிறவங்க எல்லாருமே இந்த பங்குனி உத்திர நன்னாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைவான மன வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஐதீகம். பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபடும் முறையும் அதனுடைய பலன்கள் என்ன, அலாதியான பலன்கள் என்ன, அதை சார்ந்த முக்கியமான பதிவு தான் இது. தமிழ் மாதங்களில் 12வது மாதமாக வரக்கூடிய பங்குனியில் 12வது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் 12 கைகளை உடைய முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வதுதான் பங்குனி உத்திரத்தினுடைய பெரும் சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருடம் 2025 பங்குனி உத்திரம் வருகின்ற 11/4/2025 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கின்றது. 10ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 12:24 மணிக்கே இந்த உத்திர நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது. மறுநாள் 11ஆம் தேதி மாலை 4:11 மணி வரை இந்த உத்திர நட்சத்திரம் நீடிக்கின்றது. அதுக்கப்புறமா 12ஆம் தேதி தான் பௌர்ணமியே ஆரம்பிக்குது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நல்ல சுபயோக பங்குனி உத்திர நாளில் சுபமுகூர்த்தம் கூடி வருகின்றது. பங்குனி உத்திரத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண வைபவங்கள் நடைபெற்றுள்ளதுங்க. சிவன் பார்வதி, ராமர் சீதை, அரங்கன் ஆண்டாள், முருகன் தெய்வானை என்று அப்படின்னு வரிசைப்படுத்திட்டே போகலாம். இந்த தெய்வ திருமணங்களை பங்குனி உத்திரத்தில் நடைபெற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால தான் இந்த நாளில் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்கு விரதம் இருப்பாங்க. இந்த நாளில் பங்குனி உத்திரத்தில் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். கோவிலுக்கு போயிட்டு அந்த நாளில் முருகனுக்கு நடைபெற அபிஷேகத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா பக்தர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது நியதி. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே விரதம் இருந்து பங்குனி உத்திர நாளில் முருகனை வழிபடலாம். அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு சுத்தபத்தமாக முருகனை பூஜை அறையில் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அன்றைய நாளில் நம்ம முருகனுடைய சிலை மற்றும் வேல் வச்சிருக்கிறவங்க அதனை சுத்தம் செஞ்சுட்டு முதல்ல சுத்தமான தண்ணீராலும் பிறகு பன்னீராலும் அபிஷேகம் செஞ்சுட்டு பாலால் அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. பங்குனி உத்திரத்தில் பாலால் முருகனுக்கு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற அமையக்கூடிய மன வாழ்க்கையோ அல்லது ஏற்கனவே அமைஞ்சிருக்கிற மன வாழ்க்கையோ அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் அவையெல்லாம் நீங்கி சுபமான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. திருமணம் ஆகாதவங்க, திருமண பந்தத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் இதனை தவற விடாமல் முருகனுக்கு அந்த அன்னைக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபட மறக்காதீங்க. மேலும் இந்த நாளில் நம்ம காலையிலேருந்து இரவு வரைக்கும் விரதம் இருக்கணும். உணவு எதுவும் சாப்பிடக்கூடாது. இரவில் பால் பழங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். அந்த அன்னைக்கு முக்கியமாக திருப்புகழ் படிக்க ஆரம்பிக்கிறவங்க அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு திருப்புகழை படிக்க ஆரம்பிங்க. மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். முருகனுக்கு நைவேத்தியமாக அந்த அன்னைக்கு நம்ம சர்க்கரை பொங்கலும் தேனும் திணைமாவும் கட்டாயமாக நம்ம வைக்கணும். அதே அந்த அன்னைக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் வச்சு வெற்றிலையை நல்லா மயில் இறகு போல் வச்சுட்டு நீங்கள் 12 நெய் தீபங்களை ஏற்றி முருகனுக்கு மனசார பூஜை பண்ணுங்க. கற்பூர ஆரத்தி காண்பீங்க. பங்குனி உத்திரத்தில் பரிகார பூஜைகள் செய்வது எல்லாமே நற்பலன்களை கொடுக்குங்க. காதல் கைகூட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பங்குனி உத்திரத்தில் விரதம் முருகனை வழிபட்டு வாருங்கள். திருமண தடை இருக்கிறவங்களும் பங்குனி உத்திரத்தில் அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் செஞ்சிருங்க. விரைவில் உங்களுடைய திருமணம் கைகூடி வரும். பங்குனி உத்திரத்தில் 10 பேருக்காவது நம்ம அன்னதானம் செய்யணுங்க. இதனால் நம்மளுக்கு பேரும் புகழும் சேரும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.